வணக்கம் மக்களே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். இந்த சமூக ஊடகங்களை விட்டுட்டு போகிறதா அல்லது தொடர்ந்து இருக்கிறதா என்று யோசிக்க வச்ச ஒரு நாள் இன்றைக்கு. வரைக்கே தெரியும் இப்படியெல்லாம் நடக்குமெண்டு. ஆனால் இவ்வளோ கேவலமாக எல்லாம் நடக்குமெண்டு உண்மைக்கும் எதிர்பார்க்கல. ஒரு என்னென்னு சொல்கிறது, யாழ்ப்பாணத்தில் இல்லை தமிழர்கள்ட பிரதேசங்களை தளமாக கொண்டு இயங்குகிற ஒரு ஊடகத்தில் என்ன மிகவும் கேவலமான முறையில் குடும்பத்தை எல்லாம் இழுத்து மனைவியை இழுத்து ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார்கள். இதுக்குமே விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னால் என்ன தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். என்றாலும் தெரியாத ஒரு கொஞ்சம் பேர் புதினம் பார்க்க வந்தார்கள் இதை நம்பக்கூடும். அதால் ஒரு சின்ன விளக்கம். அதில் உண்மையில் தவறு என்னில் தான். நான் கற்றுக்கொண்ட விடயம் ஒரு கெட்டதோ நல்லதோ ஒரு ஈர்ப்பு விதி மாதிரி தான், நியூட்டன் ஈர்ப்பு விதி மாதிரி தான். G(m1m2r2) மாதிரி நாங்கள் ஈர்க்கப்படையான் இன்னொரு துணிவை ஏற்கிற மாதிரி பிரச்சனையும் அப்படித்தான். தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு சொன்ன மாதிரி எனக்கு தேவை. இது என்ன விஷயம் என்றால், நான் கடந்த காணொளிகளில் யாழ்ப்பாணத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகிற என்று சொல்லப்படுற சில நபர்கள்ட பேர்களை சொல்லி சில பேரை சப்போர்ட்டாக கதைச்சு போட்டேன். சரியா? இப்போ அண்மையில் விமர்சனத்துக்குள்ளான ஒரு யூடியூப்பரை பற்றி கதைச்சு போட்டேன். என்ன ஒரு யூடியூப்பரும் பாடகரும் அவற்றை பேரையும் சொல்லி கதைச்சு போட்டேன். இதிலே அதை சொன்னால் திருப்பம் போடுவாங்க. ஸோ நான் அதை தவிர்க்கிறேன். என்ன சொன்னால் இவையோட மெல்லு கட்டுறதுக்கு கட்ஸ் எனக்கு இல்லை. ஆனால் அதில் எழுதியிருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு மக்கள் நம்ப கூட நிறைய பேர் எனக்கு மெசஞ்சரில் அனுப்பினீங்க. என்ன நிறுவனம் இந்த அவதூறுகள் எல்லாம் பார ஊடகத்தில் உங்களை பற்றியும் வந்திருக்குதே என்று. இது உண்மையாக அவைய முயற்சி என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான் அந்த எழுத்து நடையில் இருக்குது. அது யாரால் இயக்கப்படுறதுன்னு எனக்கு தெரியும். ஐயா, உங்களோட ப்ரோக்ராம்களுக்கு நான் வரையில தயவு செய்து நான் சில வேளை என்னில் ஒரு பிரச்சனை இருக்குத்தான், நானே ஏற்றுக்கொள்கிறேன். என்ன கதைக்குன்னு தெரியாமல் வஞ்சகம் இல்லாமல் கதைச்சி விட்ருவேன். அது எனக்கு ஒரு பழக்கம். நான் இனிமேல் லிமிட் பண்ணுறேன். வஞ்சகம் மனதில் வச்சு ஒரு ப்ரொபகண்டா வச்சு நான் அதை செய்கிறேன். நான் சும்மா மனதில் வாரதை வஞ்சகம் இல்லாமல் காய்ச்சி விட்றேன். அதில் நிறைய பிரச்சனைகள் எனக்கு வாரதான். நான் அதை தவிர்த்து கொள்கிறேன். நீங்கள் குடும்பத்தை தயவு செய்து என்னுடைய பிரச்சனைகளுக்குள்ள அவர்களை இழுக்க வேண்டாம். அவர்களை தாங்க மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த தாங்கிக் கொள்கிற சக்தியும் இல்லை. தயவு செய்து அதுக்கு இழுக்க வேண்டாம். முதலாக நான் வாரேன். நீங்கள் என்னை ஒரு மனநோயாளி போல அதில் எழுதியிருக்கிறீங்கள். சரியா? நீங்கள் என்ன தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பெம்பலானபடின்னு இப்படி எழுதியிருக்கிறாங்களேன்னு சொல்லி. நீங்கள் எங்கேயாவது ஒரு கிளினிக்கு போன மாதிரியோ இல்லை யாருக்கையும் பிடிச்சி அடித்த மாதிரியோ இல்லை சேட்டை கழிச்சிட்டு விட்டுட்டு தெரிஞ்ச மாதிரியோ கண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. என்ன கண்டாக்கள்லாம் சொல்லணும். என்னுடைய குடும்பத்தை இழுக்க, என்னுடைய ஒரே ஒரு தங்கச்சி இழுக்க, நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் உங்களுக்கு எப்படி கோவம் பெறும்னு யோசிக்கணும். நீங்கள் ஏன் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்களன்னு எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும் எனக்கு. இந்த நிகழ்ச்சின்றல்கள் எல்லாம் விளங்குது. உங்களுடைய எழுத்து நடைகள் அதுக்குள்ள இப்போ நான் ஃபில்டர் பண்ணுவேன். கீவேர்ட்ஸ் எடுப்பேன். அதுக்குள்ள நீங்கள் எழுதின பந்தியில் கீவேர்ட்ஸ் எடுத்தே யார் எழுதியிருப்பினும் இதுக்குள்ள யார் இன்புட் இருக்குன்ற எல்லாம் எனக்கு விளங்குது. நான் எல்லாரையும் மதிக்கிற ஒரு ஆள் தான். என்ன உணர்ச்சி வசப்படுத்தின வார்த்தைகளால் நான் அப்படி ஒரே ஒரு தடவை நடந்து விட்டுருக்கணும் இந்த சமூக ஊடகங்கள். அந்த வீடியோ கூட நான் அழிக்கலை. நீங்கள் மென்டல் என்று எழுதியிருக்கிறீங்க, பரவாயில்லை. சரியான கஷ்டமாக இருந்தது வாசிக்க. மென்டல் அப்படி இப்படின்னா எழுதியிருக்கிறீங்க. எனக்கு கோபம் பாரது உண்மை. இது 1-2 மேலதிகாரிகளோட கூட வாங்கி காட்டியிருக்கிறேன்னு. என்ன பிரச்சனை என்றால், பக்கச்சார்பாக நடந்தால் எனக்கு பிடிக்காது. பக்கச்சார்பா கணக்க விஷயங்கள் விட்டு கொடுப்போட பழி வாங்குற விதமாக நடந்தால் எனக்கு யாரையுமே பிடிக்காது. அதுக்காக நான் எதிர்வினையாற்றி இருக்கிறேன். யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அப்படி எழுதியிருக்கிறீங்கள். அது நான் அதுக்கு ஒரு விளக்கத்தை தரணும். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னுடைய மிகவும் விருப்பத்துக்குரியவர்களை இறந்தவர்களை சொல்லிக்க அது யாருக்கும் கோபம் பெறும். அது ஒரு பிழையான முன்னுதாரணம் என்றாலும் நான் விட்ட பிள்ளையை நான் அழிச்சு வெள்ளையும் சொல்லையுமா திரிகிறாள் நான் இல்லை. என்னுடைய கடந்த வீடியோக்களில் கூட யூடியூப் தளத்தில் அவர்கள் எதிராக என்ன செயற்பட்டாலுமே இந்த வீடியோ கூட நான் அழைக்கிற பயந்தாங்கோலி இல்லை. நீங்கள் நடுக எழுதியிருக்கிறீங்க ஒரு நபரை குறிப்பிட்டு, நான் அவரை யாழ்ப்பாணத்தின் எம்ஜிஆர்னு சொன்னது நான் தான், அவர் எல்லாம் பாரக்கு காரணம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறீங்க. உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணினீங்க? இவ்வளவு யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணினது. உலகத்தின் இலங்கைன்ற மிகப்பெரிய யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணது. அயல் நாட்டின் பெரிய பெரிய யூடியூப் தளங்கள் சப்போர்ட் பண்ணது. அந்தலாம் இருக்க நான் எடுத்த அந்த 2 இன்டர்வியூஸ் மிச்சம் நான் சும்மா கதைச்சு போட்டு ஒரு 3 வீடியோடாக்கு நான் எடுத்த அந்த 2 வீடியோவாலாம் இவ்வளோ பெரிய இதாக நடந்துகிட்ட ஈழத்து எம்ஜிஆர் சொன்னேன் எல்லாம் சொல்கிறீங்க. அதே மாதிரி எழுதியிருக்கிறீர்கள். கன பேர் அதை போட்டு நெடுக தாக்குறீங்க. நான் கேட்குறேன், அப்போ எல்லாரும் என்னட்ட வாங்க, நான் உங்களை எல்லாம் பிடிச்சி எம்பி ஆக்கி விடுறேன். நான் அவ்வளோ கெப்பாசிட்டியான கட்ஸானால் தானே.
எல்லாரும் வாங்குவேன் இனிமேல் நான் உங்களை எம்பி ஆக்கிவிடுவேன். நடக்கிற கதையாவது நான் ஒரு ஆள் தான் தீர்மானிக்கிற சக்தி மாதிரி இது வந்து நீங்கள் என் மேல மேற்கொள்ற உங்களுடைய இயலாமையும் தனிப்பட்ட தாக்குதலும் தான். நானே மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் சமூகத்துக்கு. நான் சமூகத்தை சில விடயங்கள்ல இப்போ அந்த மாதிரி நடந்து கொண்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். திருப்ப திருப்ப கேட்க இயலாது. ஆனால் இதோட இந்த தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் நிப்பாட்டுங்கோ. நான் இந்த யூடியூப்புக்கு வந்தது அரசியல் செய்கிறதுக்கோ அல்லது மக்களுக்கு அவதூறு பரப்புறதுக்கோ அல்லது சமூகத்தில் சர்ச்சைக்குரிய நபர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோ அல்ல. நான் தெரியாமல் கதைச்சு போட்டேன். இனிமேல் எந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிற நபர்கள் பற்றியும் நான் கதைக்கல. இந்த சச்சின் வீடியோ கதைச்சில இருந்து ஒரு செயின் மாதிரி அப்படியே தொடர்ந்து என்னை அப்படியே மொச்சு கழுகு மாதிரி எல்லாரும் சேர்ந்து தாக்கினோம். பிரச்சனை இல்லை. அந்த ஊடகங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆக்கள் எங்களுக்கு யாருன்னு தெரியும். ஐயா நீங்கள் தவறாக விளங்கிட்டீங்கள். நான் ஒரு பாவி. நான் உங்களோட நிகழ்ச்சிகளுக்கு இனிமேல் வரவே மாட்டேன். நான் தெரியாமல் சில விஷயங்களை ஓவர்ஃப்ளோவில் கதைச்சு போட்டேன். எனக்கு அதையோட ஒரு நாள் கூட கதைச்சு பழக்கம் இல்லை. கடவுள் சத்தியமாக ஒரு நாள் கூட நேரம் கண்டதில்லை. நான் நீங்கள் நம்புறீங்களோ தெரியாது, விசாரிச்சு பாருங்க. உதவி உங்களோட ஃபைல்கள் எடுத்து பாருங்க. நான் ஒரு நாள் கூட நேராக சந்தித்து பேசினதில்லை, கதைச்சது கூட இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் எழுதி அப்படி அவதூறு பரப்பக்கூடாது. மற்ற அந்த நட்டுக்கு அந்த ஏடிஎம் கார்டு கதையை சொல்லி கேவலப்படுத்துறீங்க. உண்மையா நான் அந்த விஷயத்துல மாட்டுப்பட்ட அப்புறம் தான் நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வே வந்தது. காட்டு இல்லாம கொண்டு போய் அந்த பின் நம்பர்களை பாடம் வாங்கி போட்டு காசு எடுக்கலாம்ண்டு. நான் உண்மையா ஒரு ஏமாளி தான். நீங்கள் அதில் சொல்ற சரி, ஏமாளி மாரி நம்பி இப்பத்தை பிள்ளைகளை கொடுத்தது. நான் 6-7 வருஷமா அப்படிதான் செய்யறேன். அது பிள்ளையான ஒரு மெதட். அதில் உண்மையாக நடந்த என்னன்னா, இந்த காட்டை நான் கொடுத்துட்டு வேண்டி கொண்டு வந்துட்டேன். அந்த நம்பரை பாடம் வாங்கிட்டு போய் கேம் அடிக்ஷனுக்குள்ள கொண்டு போய் அதுக்கு பிறகு நான் இந்த கேமிங் போதை பொருள்கள் பிள்ளைகளை நம்ப வேணாம்னு சொல்லி சொன்னால் நம்ப மாட்டீங்க. மட்டக்களப்பில் ஒரு பெரிய டாக்டர்னு வீட்டையே 2 லட்சம் ரூபாய்க்கு என் பிள்ளை கேம் விளையாண்டு எடுத்து கதைச்சவை. என் மாமன் காரன் எடுத்து கதைச்சது. அப்படி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. எவ்வளவு சமூகத்தில் படித்த மனிதர்களுக்கே இந்த இப்படி பிள்ளைகள் இப்படி செய்யும்னு தெரியாமல் இருந்தது. அம்மாக்கார் இந்த சமுத்தி காசு ஏடிஎம் கார்டுக்கு காணா போகுதுண்டா. ஆனால் அம்மாட்டாங்க கார்டு கிடக்குண்டா. இப்படித்தான் போனது. எந்த அந்த விஷயத்துக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு அந்த ஏடிஎம் கார்டு இல்லாமலே காசு எடுத்து கேம் விளையாடலாம்ன்ற விஷயம் தெரியும். என்ன பே குஞ்சு அதெல்லாம் சொல்லி காயப்படுத்துறீங்க. தயவுசெய்து இப்படி செய்யாதீங்க. சரியா, நீங்க அறத்தின்படி போகணும். சரியான பிள்ளையா கதைக்கிறீங்க, பிள்ளையா மக்களுக்கு சொல்றீங்க. நான் கொடுத்தது தவறு தான். ஆனா அதுக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிய வந்ததுன்றதை நீங்க யாருமே மறந்துடக்கூடாது. மற்றது தலையங்கங்கள் போடுறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் முரண்பாடுகள் வந்ததானது யார் செய்திருப்பினோம்னு எனக்கு தெரியல உண்மையா. ஆனா நான் கர்மாவை நம்புற ஒரு ஆள். கர்மாவை நம்புறேன் நான். எனக்கு எவ்வளவு கோபம் வருமோ நான் உண்மையா கடவுள் பக்தியானால் யாருக்குமே கோபம் வரும். இறைவனுக்கு தானே கோபம் சூரனை அழிச்சது. யாருக்கு கோபம் எல்லாம் கெட்டவனா. ஆனா கோபம் தவறான முன்னுதாரணம். நீங்கள் அதை காட்டி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வாரீங்கள். இதை பார்க்குறாக்கள் சந்தோஷப்படலாம். நான் இதை நெச்சத்து கொண்டு போக மாட்டேன். நான் இந்த ஊடகத்துக்கு வரைக்கு எனக்கு தெரியும் இது இப்படியெல்லாம் நடக்கும்ண்டு. என்றைக்கும் ஒரு நாள் எனக்கு ஒரு முடிவு இருக்குது. அது இன்னொரு தான் இன்னும் சம்பவத்தாலும் வேற ஒன்று. அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை பற்றி பயப்படுற ஆளும் இல்லை. ஆனால் இருக்கேக்க டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லுவார்கள். அதாவது பேரை கட்டு வாழக்கூடாது. ஸோ கணக்கெல்லாம் எழுதியிருக்கிறீங்க. ஊடகத்தில் நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறேன். நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறேன். எவ்வளவோ பெரிய ரீச்சான வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். எலிக்காய்ச்சல் வீடியோ 1 மில்லியன் போனது. நான் இந்த கோமாளி குது காட்டியெல்லாம் மக்களை தன்றையில ஏன்னா கருத்து கந்தசாமி என்ற பெயரில் நான் கருத்து சொல்றேன். நான் விழிப்புணர்வு என்ற விஷயத்தை விட்டு கொஞ்சம் தாண்டி போயிட்டு இருந்தான். எனக்கு அது விளங்குது. சமூக பிரச்சனைகளுக்கு நான் போகலை. இனிமேல் இந்த உப்பு பேக்கெட் வீடியோ 5,60,000 பேர் பார்த்தது. மருந்தடித்த பழங்களை பற்றி போட்ட வீடியோ 5 லட்சம் பேர் பார்த்தது. அப்போ எவ்வளவோ மக்களுக்கு தெரியும் நிறுவனம் எப்படி என்று. நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் சேரு பூச. அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் இனிமேல் உங்களோட பாதையில் வரையில. நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ள நீங்கள் சில அஜெண்டா வச்சிருக்கீங்க. நான் அதே எல்லாத்தையும் நீங்கள் கூடாதுன்ற நான் நல்லமென்று போட்டேனோ என்னவோ எனக்கு தெரியல. நான் யாரை பற்றியுமே எனக்கு கதைக்கல. நான் இந்த ஊடகத்துக்கு வந்தது உண்மையாக பணம் சம்பாதிக்க. எனக்கு இது ஒரு பார்ட் டைம் ஜாப். நல்லா பிடிச்சிருக்குது. எனக்கு மியூசிக் பண்ண தெரியும். எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங் தெரியும். அப்போ நான் இதுகளுக்கு வந்தேன். என் பாட்டுகளை 4-5 போட்டு இதுக்குள்ள ஃபேமஸ் ஆகும். அப்படித்தான் நான் நோக்கத்தில் வந்து தயவுசெய்து விட்டுருங்க, வாழ விடுங்க. என் குடும்பத்தையும் இதுக்குள்ள இழுக்காதீங்க ப்ளீஸ். அதுக்கு கவலையெல்லாம் படையில ஆல்ரெடி தெரியும் இது இப்படித்தான் நடக்கும் என்று. ஆனால் இல்லாத சொல்லாதீங்க தயவுசெய்து. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இனிமேல் உங்களோட பாதையில் வேறையில் நிறைய நல்ல வீடியோஸ் முந்தி இருக்குது. மக்களுக்கு தெரியும் போட்டுக்கொண்டிருந்தேன். நான் பாருங்க எத்தனையோ லட்சக்கணக்கில் ஓடி இருக்குது. ஒப்புரியல் என்ன கொஞ்சம் காயப்படுத்துகிற விதமாக நீங்கள் வைத்தியர்கள்ட காணொலியை போட்டெல்லாம் ஒப்பிட்டதெல்லாம் நான் பார்த்தேன். என்னண்டா பிரச்சனை, நான் ஒரு டிப்ளமா லெவலில் இருக்கிற ஒரு பிஹெச்ஐ. என் வேலை ப்ரிவென்ஷன் சைட்.
வருத்தம் வராமல் தடுக்கிற உரிய அவேர்னஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நான் அந்த பணியை மக்களுக்கு செய்கிறேன், அவ்வளோதான். நான் பெரிய ஆள் இல்லை, நான் ஒரு காலமும் நான் ஒரு பெரிய வைத்தியர் மாதிரி நான் ஆக்டிங் போட்டதில்லை, நான் வெறும் பிஹெச்ஐ. அது மக்களுக்கும் தெரியும், நான் ஒரு காலம் அப்படி நடந்ததில்லை. எனக்கு நிறைய வைத்திய நண்பர்கள் இருக்கிறார்கள், இந்த கோத்து உறவியல் எல்லாம் பார்க்க வேண்டாம், அப்படி எழுதவும் வேண்டாம் ப்ளீஸ். நான் இனிமேல் உங்களுடைய பாதைக்கு வர போகிறதும் இல்லை, யாருக்குமே சப்போர்ட் பண்ணி கதைக்க போகிறதும் இல்லை. முக்கியமாக நான் இந்த இடத்துல நான் படித்து கொண்ட விஷயம் மற்றவனுக்காண்டி கதைக்க போகக்கூடாது. சில பேர் வந்து சேம் சைட் கோல் அடித்த நீங்கள் உங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு. என்னென்னு சொல்கிறேன், என்னை பற்றி வீடியோ எடுத்துகிட்டே அளித்த ஊடகங்களும் இருக்குது, எல்லாம் தெரியும். இந்த ஊடகத்தில் நான் ரங்கிட்டேன் இல்லோ, நானும் ஒரு கரகண்டு தான் இந்த ஊடகத்தில் விடுவேன். ஆனால் யாரையுமே எதிரியாக்க நான் விரும்பலை. எனக்கு பிடிக்காதாக்களோட நான் ஜென்மத்திலையும் கதைக்க மாட்டேன். அது இந்த ஒரு டைப், நீங்கள் பார்க்க ஒரு இலகிய மனமுள்ளாக்கள் நினைக்கலாம், நான் கதைக்க மாட்டேன், அறத்தின்படி தான் நடப்பேன். என்ன நான் உங்களோட நிகழ்ச்சிகளுக்கு என்னத்துக்கோ வந்துட்டேன், அதுக்கு தான் எனக்கு நீங்கள் படம் எடுத்து காட்டி இருக்கிறீர்கள் இனிமேல் வர வேண்டாம்னு நான் வர மாட்டேன் ஐயா. நான் யாரை பற்றியுமே கதைக்கல, தயவுசெய்து என்ன என்ற பாதையில் பயணிக்கிறதுக்கு தடையாக இருக்காதுங்க ப்ளீஸ். ஏனண்டா இது ஒரு மைண்ட் ஃபோக்கல் கேம். நீங்கள் எனக்கு குடைச்சலை கொடுத்தா என்னால் சரியா இந்த காணொலிகளை வெளியிட முடியாது. புரிஞ்சிருப்பீங்கள் என்று நம்புகிறேன். மக்களை உங்களோட கருத்தை சொல்லுங்கள், நான் என்ன உங்களுக்கு பிளவிட்டேனான், நான் என்ன மோசடி செய்தேனா, இல்லை நான் யாருக்கு என்ன குடுவித்தனானா, இல்லை நான் யாரையும் காசை காலப்படுத்தினானா, இல்லை யாரையும் பொம்பளையில பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தனானா, என்ன பிரச்சனை என்று நீங்கள் தான் சொல்லணும். தயவுசெய்து அவதூறு பரப்ப வேண்டாம். தெரியாதாக்கள் நம்பிடும் இந்த காலத்தில், சும்மா எல்லாம் எழுதாதீங்க ப்ளீஸ். இனிமேல் உங்களோட நிகழ்ச்சின்றதுக்கு நான் வர மாட்டேன். நன்றி, வணக்கம்.